புதுச்சேரியில் மாமூல் கேட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக வணிகர்கள் கூட்டமைப்பினர் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வணிகர் மற்றும் தொழில் முனைவோருக்கு அச்சமின்றி தொழில் செய்யும் சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என முறையிட்டனர். வெளியூர் அடுத்த ராமநாதபுரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வரும் வெங்கடேசனை ரவுடிகள் சுகன், சரத் ஆகியோர் மாமூல் கேட்டு மிரட்டியதுடன் நாட்டு வெடிகுண்டு எடுத்து வீசிய சம்பவத்தில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெங்கடேசனை வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் பாபு தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து நலம் விசாரித்தனர். அதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்த வணிகர்கள் கூட்டமைப்பினர் வெடிகுண்டு சம்பவம் தொடர்பான விவரங்களை தெரிவித்தனர். பின் அமைச்சரிடம் கூட்டமைப்பினர் அளித்துள்ள மனுவில் அமைதியான புதுச்சேரியில் வெடிகுண்டு கலாச்சாரம் கவலை அளிக்கிறது. வணிகர்களிடமும் தொழில் முனைவோரிடமும் மாமூல் கேட்டு மிரட்டுவது, இரவு நேரங்களில் மருந்து கடைகளில் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் தடை செய்யப்பட்ட மருந்துகளை கேட்டு மிரட்டுவது, ஹோட்டல் சிறு கடைகளில் மிரட்டுவது தொடர்ந்து நடந்து வருகிறது. எனவே இது போன்ற வெடிகுண்டு வீசியும் கத்தியை கொண்டு மிரட்டும் ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதுடன் போலீஸ் தீவிர கண்காணிப்பை பலப்படுத்தி வணிகர் மற்றும் தொழில் முனைவோருக்கு அச்சமின்றி தொழில் செய்யும் சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறியுள்ளனர். தொடர்ந்து போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பேசி குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார். தமிழகம், புதுவை மற்றும் பல மாநிலங்களில் இருந்து சுமார் 10,000 நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற 11ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழா சென்னை லைலோ கல்லூரியில் நடைபெற்றது. விழாவை சென்னை லைலோ கல்லூரியின் தமிழ்துறை, வரலாற்று துறை, காட்சி தகவலியல் துறை மற்றும் அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட்டது. கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் மாற்று ஊடக மையத்தின் இயக்குனர், கலையின் காவலர் முனைவர் பேராசிரியர் காளீஸ்வரன், கலை இலக்கிய பிரிவு தலைமை தங்கினர். அரசு முதன்மை செயலர் மணிவாசன், தமிழ் பண்பாட்டு மற்றும் சுற்றுலா அறநிலைத்துறை இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் மற்றும் இயக்குனர் சமுத்திரகனி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மூத்த கலைஞர் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு ரூபாய் 10,000 பணம் முடிப்பு வழங்கப்பட்டது. லைலோ கல்லூரியின் அருந்தாந்தையில் இந்த விருது விழாவிற்கு முன்னிலை வகித்தார். இந்த 11ஆம் ஆண்டு விழாவில் கடலூர் மற்றும் புதுச்சேரி சார்பாக பண்ருட்டி நாடக நடிகர்கள் மற்றும் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கத்தின் செயலாளர் நகைச்சுவை தென்றல் கலைஞானி குணாலன் தலைமையில் ஏராளமான கலைக்குழுக்கள் கலந்து கொண்டனர். இந்த கலைக்குழுக்களில் புதுச்சேரி மாநிலம் தி ஃபாரஸ்ட் பள்ளியின் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், சூரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த எமன் வைத்தீஸ்வரன் என்கிற சிறுவன் 6 கிலோமீட்டர் நடனம் ஆடியபடி வந்தார். சிறுவனின் மிரள வைக்கும் கருப்புசாமி நடனம் அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்தது. மற்றும் சிவன் சுரேந்தரின் சிவன் சக்தி நடனம் மேலும் மெருகுட்ட மற்றும் சங்கத்தின் தலைவர் கலை நன்மணி, சிவனேசன் மற்றும் வர்ணமுத்து ஆகியோர்களின் கலைக்குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கலைக்குழுக்கள் வீரன், கமலக்கண்ணன், ராஜகுரு, மணிபாலன், கலை வளர்மணி, அரவிந்த் குமார், ரேவதி பிரேம்குமார், பத்மநாபன், கடகராச தட்சிணாமூர்த்தி ஆகிய கலைஞர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். மேலும் மாற்று ஊடக மையம் சார்பாக கலைஞர்களுக்கு விருதுகள் மற்றும் பொங்கல் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் ராமலிங்கம் நகர பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ராமலிங்கம் நகர பகுதியில் கார்த்திக் மற்றும் லட்சுமி ஆகியோர் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பாக முறையில் வரவேற்பு அளித்தனர். நடைபெற்ற இந்த இணைப்பு விழாவிற்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து ராம ஜென்ம பூமியின் அக்ஷதையை அப்பகுதி இப்போது மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். அப்போது ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் சரவணன், செல்வராஜ், முருகன், மஞ்சனி, கதிரவன், அருண்குமார், தேவநாதன், ஜெயமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். ஏனாமில் நடைபெற்ற பீப்பிள் பெஸ்டிவல் கண்காட்சியை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் திறந்து வைத்தார். ஏனாமில் 3 நாட்கள் நடைபெறும் ஏனாம் பீப்பிள் பெஸ்டிவல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் ஏனாம் நிர்வாக அதிகாரி முனிசாமி, காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மலை கண்காட்சி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் மல்லாடி கிருஷ்ணராவ் பார்வையிட்டார். இந்த 20வது ஏனாம் பொது விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன. புதுச்சேரியில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக தொடர் மோட்டார் சைக்கிள் வாகனத்திற்கு ஈடுபட்ட 3 தமிழக வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான மோட்டார் சைக்கிள் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சாரம் அவை தேடல் பகுதியில் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த 3 பேரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் மிகனான பதில் அளித்தனர். சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரதராகப்பள்ளியைச் சேர்ந்த சிவகுமார் வயது 20, வேலவன் வயது 32 மற்றும் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த மணிகண்டன் வயது 30 என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. மேலும் லெனின் வீதியில் உள்ள பேக்கரியில் தங்கி வேலை செய்து வருவதும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, கோரிமேடு, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 17 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே அவர்கள் சாரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் 11 நிமிடங்களில் 360 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் அதிக கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு சிப் நிறுவனத்தின் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவர்கள் அறிவு மற்றும் சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் அபாகஸ் என்ற கணித முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அபாகஸ் கணிதத்தின் மூலம் பல திறமையான மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி உலகளாவிய SIP நிறுவனம் அபாகஸ் மாணவர்களுக்கான கணித திறன் போட்டியினை இன்று புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தியது. இதில் கிழக்கு தமிழ்நாடு பகுதியை சார்ந்த புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளை சார்ந்த சுமார் 1500 மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். சிப் மேலாண் இயக்குனர் தினேஷ் விக்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினர். இதில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் 11 நிமிடங்கள் 360 கேள்விகள் கேட்கப்பட்டது. மாணவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளித்து தங்கள் கணித திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் அதிக கேள்விக்கு பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு சிப் நிறுவனத்தின் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் அவர்களை உப்பிளம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தினம் என்கிற மனோகர் வெங்கட்ராமன் இல்லத்திற்கு நேரில் சென்று புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மனோகரன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களின் தளபதிகளில் ஒருவராக இருந்து கண்ணனின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர். வெங்கட்ராமன் கண்ணனுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட்ட போது உடன் செயல்பட்டவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் அவர்கள். உப்பிளம் தொகுதி மக்களுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர். நீண்ட காலமாக எந்த அரசியல் கட்சியிலும் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் அமைதி காத்தவர். கண்ணன் மறைவுக்கு பிறகு இன்று மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். மேலும் மக்களை தொடர்நிலையாக பாதிக்கும் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்தும் அரசின் தவறான முடிவு, மக்களுக்கு பயன்படும் ரேஷன் கடை திறப்பு, குப்பை வரி ரத்து என்ற அரசு அறிவித்ததை நடைமுறைப்படுத்தாதது மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகள் சம்பந்தமாகவும் புதுச்சேரியின் இன்றைய அரசியல் நிலை குறித்தும் எதிர்வரும் பொதுத் தேர்வுகள் குறித்தும் மக்கள் முன்னேற்றத்திற்கு எந்த வகையில் பணியாற்றுவது என்பது குறித்தும் புதுச்சேரிக்கு மாநிலம் அந்தஸ்து பெறுவது சம்பந்தமாகவும் இருவரும் 3 மணி நேரம் கலந்து ஆலோசனை நடத்தினர். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கோரிமேடு காவலர் மைதானத்தில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கு உடற்தகுதி தேர்வு நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது.
புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியானது. இதில் 420 ஆண் 80 பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஆண்கள் பிரிவில் 15,697 பேரும், பெண்கள் பிரிவில் 4,492 பேர் என மொத்தம் 20,189 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் காவல்துறை தலைமை சீனியர் எஸ்பி அனிதா ராய் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படைக்கு பெற்ற விண்ணப்பங்கள் பரிசீலித்து இறுதி செய்யப்பட்டு உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட உள்ளது. உடற்தகுதிக்கான கடிதம், அனுமதி கடிதத்தை இணையதளத்தில் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கோரிமேடு காவல் பயிற்சி மைதானத்தில் உடற்தகுதி தேர்வு நடக்கிறது. ஊர்காவல் படை வீரர் தேர்வு குறைதீர்வு கமிட்டியும் புதிதாக அமைக்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.